அப்படி கிடையாது. இது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். ஏன்னா எங்களை விட நல்ல டேலண்டான இருக்கவங்களாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துலாம் பண்ணியிருக்காங்க. பட்டு காட் கிரேஸ் மக்கள் மனசில் முல்லை கோதண்டன் சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறது நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் பண்ண காம்போ எல்லாமே இது வரைக்கும் ஒரு பிளாஸ்ட்டாக போடுது உண்மை. ஆனால் என்னென்னா இப்போது எங்களே கேட்குற நீங்கள் கேட்ட கொஸ்டின் நிறைய பேருக்கு ஏன் 2 பேரும் இப்போ சேர்ந்து பண்ணல அப்படி அது சண்டையானு கேட்க மாட்டேங்க. ஏன் இப்போ சேர்ந்து பண்ணல? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இப்போ சினிமாவில் என்ன கேட்குறாங்கன்னா 2.25 மணி நேரத்தில் படம் முடிக்கணும். இப்போ காமெடி ட்ராக்குன்னு ஒன்று வைக்க முடியறதில்ல. அதனால என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு வாத்தியார் கேரக்டர் இருக்குது, அப்போ முல்லை கரெக்டாக ஆப்டாக இருப்பார், நான் அவரை கூப்பிட்றதும். இதில் ஒரு குடிக்கார கேரக்டர் இருக்குது, கோதண்டன் கரெக்டாக இருப்பான்றதும் கூப்பிடும்போது நம்ம போயிட்டு நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம், நாங்கள் அப்படியாப்பட்ட நட்புன்னு வச்சுக்க 2 பேரும் போங்க பண்ணுவாங்க. அதனால இப்போ கொஞ்சம் அந்த ட்ராக் மாறுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி மாறல. பட் ஆனாலும் இன்னுமே என்னதான் நீங்க வந்து தனியா வந்து ஒரு படத்துல நீங்க தனியா ஒரு படத்துல நடிச்சிருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து முல்லை கோதண்டம் வராங்கப்பா அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். இப்போ டைட்டில் கார்டே முல்லை கோதண்டம் போட்டுறாங்க. ஒருத்தர் நடிச்சு நான் நடிச்சிருந்தாலும் முல்லை கோதண்டம் போடுறாங்க, இவன் நடிச்சாலும் முல்லை கோதண்டம் போட்டுறாங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வருவாரு, ஆனா உங்களுக்கும் சேர்த்து பேர் வரும். நான் பண்ணிட்டு இவன் பேமெண்ட் வாங்கிட்டு போனா என்ன பண்றது? கொடுங்க. இது நல்ல பாயிண்ட். நீங்க தானே சொல்லுங்க. அதாவது 25 பைசா வாங்கினா கூட 12 கால் சரி ஓகே கணக்குல சரி பாதியா பிரிப்பேன். பரிசு வந்தால் நான் வாங்கி கொள்கிறேன். வேற ஏதாவது இவர் லோன் வாங்கி போயிட்டு நான் கட்டணுமா? என்னங்க இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் இருக்கோ? ஓகே ஓகே. அவர் யாரையாவது கையை பிடிச்சி கேட்டா இழுத்துட்டா இவரை வந்து உள்ள போட்டுறாங்களாம். எப்படி தெய்வமே, அந்த மாதிரி பக்கம்லாம் நாங்க போகாத ஆளுங்க. இதுவரை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னும் நண்பர்கள் ஒன்னா இருக்குது. இன்னொரு காரணம் சொல்லிட்டுமா, நல்லா ஞாபகப்படுத்துங்க. ஆல்கஹால் பழக்கம் எங்களுக்கு அறவே கிடையாது. அதில் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து இந்த 7 o'clock மேலே மீட் பண்ணுற டீமில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். சூப்பர். எப்போ எங்களையே அனுப்பிச்சிருவாங்க அவங்க தலைவர், நீங்கள் இதுக்கு செட் ஆக மாட்டேங்க போங்கன்ற. இது காமெடி இல்லை, சீரியஸா நம்ப மாட்டீங்களா? நான் சத்தியமாக நம்புவேன். நம்பணும். உண்மையிலேயே ஆல்கஹால் பிரச்சனை எங்களுக்கு, அதனாலேயே இன்னும் நட்பு தொடருது. அது இப்படி பழக்கமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா பேசுறது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய, எஸ்பெஷலி நீங்க குடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் பேட்டி கொஞ்சம் லைட்டா தெரியாமல் நாங்கள்லாம் நிறைய டிவியில் பண்ணியிருந்தா கூட போதையில் கூட தப்பான வார்த்தைலாம் விடும். சாரி மேடம், பிரதர் நீங்கள் கண்டினியூ பண்ணி அவ்வளோதான். ஒரு உடனே காலாகாலமா 7 மணிக்கு மேல உட்கார்றோம் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. சரி, ஆனா ஒரு சின்ன ஒரு டாஸ்க் இப்போ நீங்க சொன்ன உடனே எனக்கு தோணுது. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டோட வந்து நீங்க சேர்றீங்க, ஓகேவா? சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றீங்க, அப்ப என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்க? லிக்கர் சாப்பிட்டா இதுதான் முதல் முறை, ஓகே, அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த பாடி லாங்குவேஜ்லாம்? நல்லா இருக்குங்களா? தப்பா என்னை யாரும் உங்களுக்கு தெரியாது, நானே சொல்லிடுறேன். நிறைய நிகழ்ச்சியில் தப்பா இன்னும் ஒரு 2 பேர் சாப்பிடணும். நான் வாங்கி தரேன் ஃப்ரெண்ட், நான் வாங்கி தரேன், இப்போ நீ வாங்கி கொடு, அப்புறம் நான் வாங்கி தரேன். ஒயின் ஷாப்புக்கு போனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிடைக்கும். இதே லைப்ரரி போனால் கொஞ்சம் பிரதர் நான் படிக்காதவன், படிப்பில் இந்த புக்கு ஒன்று இருக்குது, இந்த லவ் இஸ் ஹார்ட்னு ஒரு புக்கு இருக்குது, இதுக்கு அது எது கொஞ்சம் பச்சை காட்டுறியா நீ? ரொம்ப லவ் பிரதர், லவ் வெளியே எக்ஸ்போஸ் இங்கிலீஷில் நல்லா பேசும் போது இல்லை. ஓகே, ஒரு சைடு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னா, நம்ம கோதண்டம் பண்ண முல்லை நம்ம முல்லை அண்ணன் கிட்ட இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பயங்கரமா பாடுவீங்கல்ல நீங்க? சரி, பயங்கரமா தான், நல்லா பாடுவேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்லா பாடுவீங்க. ஆமா, இல்ல நீங்களும் பாடுறீங்க, பார்த்திருக்கேன் இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நீங்க கூட சொன்னீங்களே செமையா பண்ணா. இல்ல நல்லா பண்ணீங்க, நல்லா அதான் எனக்கு நீங்க போன தடவை பண்ணீங்களே. ஆமா, அல்டிமேட். ஏங்க இதெல்லாம் ஒரிஜினலா இருக்கா இல்ல டூப்ளிகேட்டா பேசணும் நம்ம போறாங்க? நீங்க ஒரு மாதிரி டிராவல் பண்ணீங்களா? உங்களோட சேர்ந்து நானே டிராவல் பண்ணேன். நீங்க சொன்னது அந்த இது ரொம்ப கரெக்டான வேர்டு. பயங்கர வேர்டு, ரொம்ப பயங்கரமா பாடுவீங்க, நல்லா பாடுவீங்க சொல்லல. சோ அது வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்படி வேணா போடுறேன். என்ன காதல் நீங்க பாடுவீங்களே பயங்கரமா. சரி, காதல் பாட்டு பாடுவோமா? பாடுங்க. மனசு தடுமாறும், அது நினைச்சா நேரமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும், நித்த உன் நினப்பு நெஞ்சு குழி காயும்,
மாடு 2 பாதை 2 வண்டி எங்க சேரு. நல்லாவே பாடு. ஏங்க இப்படி தட்டினா நான் என்ன நினைக்கிறது? மெய் மறந்து போயிட்டேன். அதான் ஸ்லோ ஆடி தட்டின ரியாக்ஷன் பார்க்குறேன். அவங்க ரியாக்ஷன் இவர் தட்டுறதுக்குல இதுக்கெல்லாமா கை தட்டுவாங்க? அவங்க ரியாக்ஷன் பார்க்கல. ஆமா, இது நான் இவருக்கு தட்டு உன்ன இங்க நான் வந்து அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல மூழ்கி போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் ரியாக்ஷன் தான் கை தட்டும் இல்ல பாக்குறத பார்த்தேன். இந்த ஆள் நான் இப்படிலாம் பண்ண இல்லங்க குடுத்து மேல பெர்ஃபார்ம் பண்றானே அந்த மாதிரி பார்த்தேன். நிஜமாவே செமையா பண்ணாரு. எனக்கு இந்த மேட்டர் தெரியவே நாள அப்படி வரும்போது ஓ அண்ணன் கெசலுக்கு வருவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன் நானு. அது சரி, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இப்போ பொதுவா ஒருத்தவங்களுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரு சில ஆடியன்ஸ் இருக்கும். சிலவங்க வந்து ஒரு சிட்டில மட்டும் பாப்புலரா இருப்பாங்க, சிலவங்க சிட்டியெல்லாம் விட்டு வெளிநாட்டுல மட்டும் பாப்புலரா இருப்பாங்க. பட் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு பேரு போய் சேர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி ஜனரஞ்சகமா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். எப்படி இப்படி மக்களை கனெக்ட் பண்ற மாதிரி உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு? இதுக்கு ஒரே ஒரு ஃபாலோ, யார் வேணாலும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், இல்லை இனிமேல் வரவங்களும் பண்ணலாம். அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு விஷயமா கூட எடுத்துக்கலாம். என்னன்னா மக்களோட கனெக்ட் ஆகிற காம்படிஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. அது ரிச்சு, சி கிளாஸ், பிளிக் அப்பெல்லாம் திரும்ப. இப்போ நான் சொல்கிறேன், தமிழுக்கு என் 3 எழுத்தவும், இந்திக்கு ஏதோ தபாய் ஒரு இங்கிலீஷ் +3, இதை தவிர வேறு மொழிகள் இல்லை. இது ஒவ்வொருத்தருமே செல்ஃபோனில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட்டி தொட்டில் இருக்கவங்க இது வந்து தெரியாதுன்னு இல்லை, மேல் மட்டும் தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் எடுக்கிற கான்செப்ட் அப்படி இருந்தால் எல்லாருக்குமே பிடிச்சிடும். சூப்பர். நான் ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுமா இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இப்போ நண்பர்களை சூஸ் பண்றது அப்படின்றது தான் இருக்குல்ல பெரிய டாஸ்க். இன்னைக்கு காலகட்டத்தில் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு நம்ம பழகும், ஆனா அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சூஸ் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப வேல்யூபிளான ஒரு அசெட்டாவே நம்ம லைஃப்ல. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்மளால ஒரே ரிலேஷன்ஷிப்பை தான் சூஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ எப்படி இந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அனுபவத்துல நீங்க எதை சொல்வீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று சொன்னாங்க, நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒய்ஃபு கல்யாணம் ஆனாலும் அவங்களே நம்ம தானே தேர்ந்தெடுக்கணும். சில பேருக்கு நினைச்சது அமையாது. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுதா? ரொம்ப நினைச்சது அமைஞ்சிருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற 2 ரிலேஷன்ஷிப், ஒன்னு வந்து காதல், இன்னொன்னு வந்து நட்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோட ஸ்கூலுக்கு போன உடனே அந்த காதலி சூஸ் பண்ண முடியுமா? இல்லையா, நட்பை தானே சூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா முன்னாடி சொன்ன ஒரு பழமொழிக்கு இன்னொன்று சொல்லி இருக்கணும். முதல்ல வந்து மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் நண்பர்கள் அமைவது கூட கடவுள் கொடுத்த வரம் தான். அதையும் சொல்லியிருக்கலாம். பட் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு நல்ல நண்பன் நினச்சி செலக்ட் பண்ணுவோம். அவனால் நம்ம கெட்ட வழியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம் நம்ம கெட்ட வழியில் போகும்போது நல்ல நண்பன் வந்தால் நம்ம நல்ல வழியில் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே நிமிஷம் தப்பாக இருந்துச்சுக்காரு, அவர் ஏதோ அது விலைக்கு சொல்லிட்டாரு. எப்படி சூஸ் பண்ணணும் அதுதான் சொல்கிறேன். நம்மளோட மூளையை பயன்படுத்தி, அதான் நம்ம முகத்தை உள்ளே பார்க்க முடியாத இருந்தாலும் நமக்கு இவன் செட் ஆவான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக செலெக்ஷன் பண்ணால் நம்ம லாங் லைஃப் பண்ணலாம். வேற பார்த்த உடனே அப்படி என்ன இவனை நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சேன். இந்த சொன்னால லோக்கல் சேனலில் வந்து 2 பேராக சேர்ந்து பண்ணுங்கன்னு 2 பேர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னாங்க. ஓகே, சரி பரவாயில்ல, லேடி ஆங்கரா கொடுப்பாங்க போல பார்த்தா இவனை கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து யோசித்தேன், ஆனால் வந்து நல்ல நண்பனாக மாறினது அங்கே தான். ஸோ எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லை என்கிட்ட, இருந்தாலும் அவன் திருத்துவான், தப்பாக பேசுறது இதெல்லாம். அதே போல் அவனையும் நான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கண்டுதான். ஆனால் பழகினா தான் அதை கண்டுபிடிக்க முடியல.